அன்பு நண்பர்களே வணக்கம். இது SSDINFOTECH. நான் உங்களுக்காக BM ஜவஹர். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய SSDINFOTECHலேருந்து நாம் பல பதிவுகளை தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். நம்மளுடைய சேனலை பார்த்து வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிச்சிட்டு வாங்க. உங்களுடைய கருத்துக்களால் தான் நாங்கள் எங்களை மேலும் திருத்திக் கொள்ளவும் சரி செய்து கொள்ளவும் முடியும். இன்றைய பதிவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய சிஸ்டத்தில் நிறைய சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறப்போ இப்போ அது மாதிரி இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம கண்ட்ரோல் பேனல் மூலயமா அதில் போய் அன்இன்ஸ்டால் ஏ ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுல போயிட்டு நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுவீங்க நார்மலாக. இதை விட இந்த ஒரு சேஃபான ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் ஏதேனும் ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது பார்க்கலாம், அதில் நிறைய ஃபைல்ஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கும்போது நிறைய ஃபைல்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் என்னென்னா ரிஜிஸ்ட்ரி கீஸ்னு பேர். இந்த ரிஜிஸ்ட்ரி கீஸ் எல்லாமே இந்த சி டிரைவில் தான் போய் நிற்கும். ஒரு சாஃப்ட்வேர் ரன் ஆகிறதுக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸும் அதுக்கான ரிஜிஸ்ட்ரி கீ எல்லாமே சி டிரைவில் தான் போய் நிற்கும். இப்போ நீங்கள் நார்மலாக கண்ட்ரோல் பேனல் மூலிமா அந்த சாஃப்ட்வேரை அன்இன்ஸ்டால் பண்ணும்பொழுது சாஃப்ட்வேருடைய இருக்கக்கூடிய இன்ஸ்டால் பண்ணும்பொழுது நமக்கு அன்இன்ஸ்டால்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் அதிலே அட்டாச் பண்ணியிருக்கும். அந்த அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம் ஒன்லி ரன் ஆகி அன்இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும். உங்கள் சிஸ்டத்துலேருந்து சாஃப்ட்வேர் எடுத்த மாதிரி காட்டிடும். எடுத்து தான் இருக்கும், அதுதான் உண்மை. ஆனால் அந்த சாஃப்ட்வேர் அன்இன்ஸ்டால் ஆகிடும் ஒழிய அது சம்மந்தமான ரிஜிஸ்ட்ரி கீஸ் எல்லாமே நம்மளுடைய அந்த சி டிரைவில் அப்படியே தங்கிடும். அப்படி பல சாஃப்ட்வேருடைய ரிஜிஸ்ட்ரி கீஸ் அதிலே தங்கி இருந்துச்சுன்னா நம்மளுடைய சிஸ்டம் ஸ்லோ ஆகும். இந்த சி டிரைவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிவிடும். அப்படி குறையிறதால நம்மளுடைய சிஸ்டத்துடைய ஸ்பீடு குறையும். இது எப்படி சார் சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான். நிறைய அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம் இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, என்னுடைய நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைச்சது ரீவோ அன்இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணலாம். இந்த ரீவோ அன்இன்ஸ்டாலரை பொறுத்தவரை இதில் ஃப்ரீ வெர்ஷன் தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறது. இதிலே நீங்கள் பணம் கட்டி ப்ரோ வெர்ஷனை வாங்கிக்கலாம். ஃப்ரீ வெர்ஷனே நல்லாவும் இருக்குது. இப்போ என்னுடைய சிஸ்டத்தில் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ரீவோ அன்இன்ஸ்டாலர். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ என்னுடைய சிஸ்டத்தில் என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோனோ எல்லா சாஃப்ட்வேருடைய லிஸ்ட்டும் இப்போ உங்களுக்கு இதில் காட்டுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வியூவில் போனீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆகும், ஐகான்ஸ் ஆகவும், இல்லை டீட்டெயில்ஸோடையும் உங்களுக்கு கிடைக்கும். ஐகான்ஸாக கிடைக்கும், டீட்டெயில்ஸாகவும் கிடைக்கும். இப்போ எனக்கு பிடிச்சது நான் ஐகான்ஸில் இது பார்த்துருக்கேன். இப்போ நான் இந்த பர்டிகுலர் இந்த சாஃப்ட்வேர் நான் அன்இன்ஸ்டால் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறோம், இதில் என்னென்ன உள்ளுக்குள்ளே ஒர்க் நடக்குது அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். இப்போ இந்த சாஃப்ட்வேரை நான் இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு மேலே அன்இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அதை போய் கிளிக் பண்ண போகிறோம். இதை செலக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த அன்இன்ஸ்டாலை போய் கிளிக் பண்ணுறேன். அந்த அன்இன்ஸ்டாலை கிளிக் பண்ண உடனே இதுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நீங்கள் நார்மலாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இது வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் பாயிண்ட்டுங்கிறது ஒன்று க்ரியேட் பண்ணி வைக்கும். அடுத்தபடியாக இது அன்இன்ஸ்டாலுக்கு ரன் ஆகும். இப்போ என்னென்னா அந்த ப்ரோக்ராம் அன்இன்ஸ்டாலர்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே ஒன்று இருக்கும். ஒரு ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு அன்இன்ஸ்டாலர் இருக்கும், அதுதான் இப்போ ரன் ஆகுது. இதுதான் நீங்கள் நார்மலாக கண்ட்ரோல் பேனல் மூலிமா ரன் பண்ணும்போது இது மட்டும்தான் ரன் ஆகும். இப்போ இது நான் போய் இது அன்இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். இப்போ அன்இன்ஸ்டால் கொடுத்த உடனே இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. இது எல்லா ஒர்க்குமே நீங்கள் நார்மலாக கண்ட்ரோல் பேனல் மூலயமா போய் ஒரு ப்ரோக்ராமை அன்இன்ஸ்டால் பண்ணும்போது இது மட்டும் நடக்கும். இப்போ நான் இதை அன்இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். அன்இன்ஸ்டால் கொடுத்துட்டு கன்ஃபார்மாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை நான் அன்இன்ஸ்டால் பண்ணுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கொடுத்துட்றோம். ஓகே, இப்போ நான் இதோடு முடிஞ்சு போச்சு. நீங்கள் நார்மலாக நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணும்போது இதோடு முடிஞ்சு போயிடும். ஆனால் இதையும் தாண்டி உள்ளுக்குள்ளே ஸ்கேன் பண்ணது தான் இப்போ ரீவோ அன்இன்ஸ்டாலர். இப்போ நான் இப்போ திரும்ப ஸ்கேன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டுருக்கேன். இப்போ ஸ்கேன்னு கொடுத்த உடனே இது சம்மந்தமான ஏதேனும் சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் ரிஜிஸ்ட்ரி கீஸ் ஏதேனும் உள்ளுக்குள்ளே இருக்கா, இந்த சி டிரைவில் அதுக்கான ஃபைல்ஸ் அன்வான்ட் ஃபைல்ஸாக போய் குப்பை மாரி ஜங்க் ஃபைலாக ஏதேனும் இருக்கான்னு ஸ்கேன் பண்ணுது. இப்போ ஸ்கேன் பண்ணி அதுக்கான ரிசல்ட் இதை கொடுத்துருக்கு. பாருங்கள், அந்த ப்ரோக்ராம் சம்மந்தமான இவ்வளவு ஃபைல்ஸ் உள்ளுக்குள்ளே தேங்கியிருக்கு. இதெல்லாம் நீங்கள் நார்மலாக கண்ட்ரோல் பேனல் மூலமா அன்இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த ப்ரோக்ராமை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. நீங்கள் ஏதேனும் தெரியாத தரமாக நீங்கள் ஏதேனும் ஒரு சி டிரைவில் போய் ஏதேனும் ஒன்று கிளியர் பண்ணுறான்னு பண்ணிங்கன்னா உங்களுடைய சிஸ்டம் கூட ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதுலேருந்து நீங்கள் சேஃபாக அதை செலக்ட் ஆல் கொடுத்துட்டு அன்இன்ஸ்டால் கொடுங்க, டெலிட் கொடுங்க. இது சம்மந்தமான அடுத்த ஒரு ஃபைலும் இது உள்ளுக்குள்ளே இருக்குது. சி டிரைவில் இதெல்லாம் இருக்குது. நீங்களே படித்து பார்க்கலாம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த ஃபைலுடைய சைஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம்.
இந்த ஃபைலுடைய சைஸ் இவ்வளவு சைஸ், அந்த பாருங்கள், இந்த டோட்டல் சைஸ் பாருங்கள் இவ்வளவு சைஸ். இது ஒரு சாஃப்ட்வேருக்கு. இதுமாரி ஒரு 10 சாஃப்ட்வேர் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த சைஸுடைய எம்பி எல்லாமே அந்த சி டிரைவ்லேயே தங்கும்பொழுது சிஸ்டம் வந்து ஸ்லோ ஆகும். இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது தான் இந்த ரிவோ அன்இன்ஸ்டாலர். இப்போ நாம் திரும்ப வந்து இது எல்லாத்தையும் ஓகே பண்ணிட்டு செலக்ட் ஆல் கொடுத்துட்டு டெலிட் கொடுக்குறோம். டெலிட் ஓகே கொடுத்துட்றோம். இப்போ ஒன்று ஒன்றா டெலிட் ஆகுது. இப்போ அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிற மாரி இருக்குது பாருங்கள், ஓடுது பாருங்கள் நிறைய எழுத்துக்கள். இது நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது இதே மாதிரி தான் ஓடும். அது ஓடுனது எல்லாம் திரும்ப ரிவைஸ் ஆகி ஓடுது. இப்போ ரிவைஸ் ஆகும்போது நம்மளுடைய சிஸ்டத்துலேருந்து எடுக்குதுன்னு அர்த்தம். இப்போ இது எல்லாத்தையும் ப்ராப்பராக க்ளீன் பண்ண பிறகு ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ண சொல்லும். ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சிஸ்டத்தில் எந்த சம்மந்தப்பட்ட ஃபைல் சாஃப்ட்வேரை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணீங்களோ அதுக்கான ஃபுல் டோட்டல் ஃபைல்ஸ் ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரி கீ எல்லாமே க்ளீன் ஆகிடும். இதனால் உங்களுடைய சிஸ்டத்துடைய செக்யூரிட்டி நல்லாயிருக்கும், ஸ்பீடப் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எல்லா விதத்துலையும் உங்களுக்கு அது ஒரு சேஃபாக உங்களுக்கு இருக்கும். ஒரு ப்ரோக்ராமை அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரொம்ப சேஃபான ஒரு டூல் இந்த ரிவோ அன்இன்ஸ்டாலர். பார்த்துட்டு வாங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் விளக்கங்கள் தேவைப்பட்டால் நிறைய நெட்டில் இது சம்மந்தமான அப்டேட்ஸும் கிடைக்கிது, பார்த்துக்குங்க. மேலும் உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க. நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேலும் பல டெக்னாலஜி சம்மந்தமான பல தகவல்களுக்கும் தொழில் சம்மந்தமான பல தகவல்களுக்கும் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நன்றி, வணக்கம்.